course, it's a great experience for the children, and for them to learn about the how to deal with the customers and the selling and making money and how to invest on something. அடுத்த தலைமுறை இந்த வியாபார நோக்கத்தில் அந்த மைண்ட் வந்ததுன்னு சொன்னால் பிள்ளைகள்கிட்ட எதிர்காலம்லாம் இங்கே வாழ்றதுக்கு தகுதியானதாக இருக்கும். முறை தீபாவளி மலிவு விற்பனையாக நடத்தப்படுகின்றது. எனவே இந்த மலிவு விற்பனை நிகழ்விலே கலந்து கொண்டு நாகாதாளி பழத்தை கலரிங்குக்கு யூஸ் பண்ணி அளவிலா சின்ன பீஸா செய்திருக்கணும். உடம்புக்கு நல்லது. நாங்கள் இந்த காலத்துல சோடா அதுகளை இதுகளை தவிர்த்து இப்படி இயற்கையா கிடைக்கிறதெல்லாம் உங்களுக்கு உடம்போட ஒட்டி கொள்ளும். இது வாழைக்காய் வச்சு, இது வெங்காயம் வச்சு, இது கடலை சுண்டல். வாழைக்காய் வச்சு 15 ரூபா. இங்கே ஒரு அண்ணாவரால் இளநிய வேண்டிக் கொண்டு உண்மையாகவே இளநியை கொண்டு வீட்டை போய் கொண்டுக்கிறான் தன் பிள்ளைகள் அதுபோல சிறுவர்களுக்கு கொடுப்பதற்காக. Good experience. Thank you. ஹாய் ஹலோ மக்களே, வணக்கம். வெல்கம் டு மை சேனல். இப்போ நாம் என்னத்தை பார்த்து கொண்டுக்கிறோம்டா, இன்றைக்கு ஜான் நெடுந்தீவு மகா வித்தியாலயத்தில் நடைபெற்ற சிறுவர் சந்தை என்ற இந்த நிகழ்ச்சியத்தை நாம் பார்க்க போகிறோம். உண்மையிலேயே மிகவும் ரசிக்கக்கூடிய மாதிரி இருந்தது. அதாவது ஒரு மகா வித்தியாலயம் என்று சொல்கிறது ஒரு நெடுந்தீவின் முதன்மையான பாடசாலை. இந்த முதன்மையான பாடசாலையில் இருக்கிற சிறுவர்கள் எவ்வாறான முறையில் இந்த வியாபாரத்தை மேற்கொள்கிறார்கள், அதுபோல சிறுவர்களின் பெற்றோர்கள் எவ்வாறான முறையில் இந்த பிள்ளைகளுக்கு தங்களது ஊக்கங்களை கொடுக்கிறார்கள், அதுபோல ஆசிரியர்கள் எவ்வாறு அவர்களை வழிப்படுத்தி இருக்கிறார்கள் என்ற ஒரு பல விடயங்களை இங்கே காணக்கூடிய மாதிரி இருக்குது. காரணம், சிறுவர்கள் அவ்வளவு இந்த வியாபார நுட்பத்தை மிகவும் தேர்ச்சி பெற்றவர்களாக இருக்கிறார்கள். நெடுந்தீவின் உள்ளூர் உற்பத்தியான கருவாடு, அதுபோல பினாட்டு, புழுக்கொடியல், ஒடியல்மா, புழுக்கொடியல்மா, அதுபோன்று நெடுந்தீவின் ஸ்பெஷல் என்ன சொல்லப்படுறது காளாஞ்சூஸ், இப்படி பல வகையான விடயங்களை பிள்ளைகள் மிக ஆர்வமாக இந்த செய்யக்கூடியதாக பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தது. உண்மையிலேயே எங்கட கால பகுதிகளில் இவ்வாறான சந்தைகள் இல்லை என்றுதான் நாங்கள் சொல்ல முடியும். ஏனென்றா எங்களுக்கு இது ஒரு பெரிய பார்க்கறதுக்கே பெரிய ஒரு சந்தோஷமா இருக்கு. எங்க காலப்பதில் இப்படி ஒன்றுமே நடக்கல. எங்களுக்கு இதை பார்க்கல பெரிய ஒரு ஏக்கமா இருக்குது. இதுவரைக்கும் இந்த வீடியோ நீங்க சப்ஸ்கிரைப் பண்ண வீடியோ பாக்குறீங்கன்னா கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பாருங்க. தொடர்ந்து இந்த வீடியோக்களுக்கு நீங்க லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க. வாங்க இந்த வீடியோட முழுமையான பகுதிக்குள்ள நாம போவோம். யாழ் நெடுந்தீவு மகா வித்தியாலயத்தின் வருடாந்த சந்தை நிகழ்வு இம்முறை தீபாவளி மலிவு விற்பனையாக நடத்தப்படுகின்றது. எனவே இந்த மலிவு விற்பனை நிகழ்விலே கலந்து கொண்டு மலிவான விலையிலே தரமான பொருட்களை ஒரே இடத்தில் பெற்றுக்கொள்ள உங்களை அழைப்பதோடு, பிள்ளைகளுடைய இந்த செயற்பாட்டுக்கு உங்களுடைய ஒத்துழைப்பையும் ஊக்கத்தையும் கொடுக்கவும், இதன் வழியாக பிள்ளைகளுடைய அந்த அனுபவத்தை பெருக்கவும் உங்களை அன்போடு அழைத்து நிற்கின்றோம். இங்கே பல பொருட்கள் மலிவான விலையிலே உங்களுக்காக விற்பனை செய்யப்படுகின்றது என்பதை உங்களுக்கு அறிய தருகின்றோம். எனவே இந்த நல்ல சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி நீங்கள் எங்களுடைய பாடசாலையிலே நடத்தப்படுகின்ற ஆண்டு 6, 7, 8, 9 மாணவ மாணவிகளுக்கான செயல்முறை தொழில்நுட்ப பாடத்தின் ஒரு செயற்பாடாக, கணிப்பீடாக இந்த செயற்பாடு நடைபெறுகின்றது என்பதையும் உங்களுக்கு அறிய தருகின்றோம். எனவே உங்கள் அனைவரையும் அன்போடு அழைத்து நிற்கின்றோம். நன்றி. என்ன சாமான் வைக்கிறீங்க? என்ன விலை ஒரு கட்டு? 20 ரூபாய்.
இன்னைக்கு இப்ப பாடசாலை நடக்கிற இந்த சந்தை எப்படி உங்களுக்கு சந்தோஷமா இருக்கா? எப்போது அதிகளவான மக்கள் மாணவர்கள்ட்ட வந்து பொருட்களை வேண்டக்கூடியதை காணக்கூடிய மாதிரி இருக்குது. எனவே இது ஒரு மாணவர்களுக்கான சிறந்த ஒரு வியாபார நுட்பத்தை பாடசாலை கற்றுக்கொள்வது கொடுப்பது மிக்க மகிழ்ச்சியா இருக்குது. இதே போல இந்தியாவில் இந்த பக்கத்துல வந்து மிகவும் உற்சாகமாகவும் வேகமாகவும் தங்கள் வியாபாரத்தை மேற்கொள்வதை நாம பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. உண்மையிலேயே அதிகளவான சிறுவர்கள் இந்த வியாபாரத்தை வந்து மிகவும் கெட்டிக்காரத்தனமா விற்பனை செய்தார்கள். பார்க்கவே சந்தோஷமா இருந்தது. அதாவது இப்ப நீங்க பார்த்து கொண்டிருக்கிற இந்த சிறுவர் வந்து அவரோட பெற்றோர் வந்து மிகவும் நுட்பமான முறையில் வந்து இந்த வியாபார நுட்பங்களை சொல்லி கொடுத்து கருவாட்டை வந்து அதற்கான பதனிடப்பட்ட பைக் பண்ணி நல்ல முறையில் விற்பனை செய்தாங்க. அதுபோல் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த தம்பி வந்து நிறைய முழுக்கையுமே மரக்கறி தான் வித்தார். அதிகளவான மரக்கறி, அதாவது அவர் கொண்ட சகல மரக்கறிகளுமே விற்பனையானன்னா சொல்ல முடியும். உண்மையிலுமே இப்படியான சிறுவர்களை, அதாவது தாங்களும் இந்த வியாபார நுட்பத்தை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படும் சிறுவர்களை ஊக்கப்படுத்தும் விதமாக பெற்றோர்கள், பெரியோர்கள் என ஆசிரியர்கள், அதிபர்கள் என பலதரப்பட்டவர்கள் இங்கே குழுமி இந்த சிறார்கள் அனைவரையும் உற்சாகப்படுத்தியது நெடுந்தீவு மகா வித்தியாலயத்தின் ஒரு பெரிய ஒரு சிறப்புன்னா சொல்ல முடியும். அதாவது நெடுந்தீவு மகா வித்தியாலயத்தில் கல்வி கற்கின்ற ஆசிரியர்கள் முதல் நெடுந்தீவு மகா வித்தியாலய பிள்ளைகளின் பெற்றோர்கள், ஏனைய நலன்கள், அதுபோல சுற்றுலாவிகள் என அதிகளவான மக்கள் இங்கே வந்தார். என்னென்ன சாமான் விற்கிறீங்க? கேக்கு, பேட்டிஸ், கச்சான் பிஸ்கெட்ஸ். ஓ, அத்தாயம், சோபாந்தி. பப்பா பழம், வாழைப்பழம், அன்னாசி பழம், தர்பூசணி, விளாம்பழம், கொய்யாப்பழம். 100 ரூபா. ஓம். 50 ரூபா. ஓ, இது ஃபுல்லா 300 ரூபா. அந்த ஒரு முழுமையான பழம் 300 ரூபா. விளாம்பழம் என்ன விலை விற்கிறீங்க? 10 ரூபா. 10 ரூபாய் ஒரு விளாம்பழம். ஓ, இந்த பழத்துக்கு பேர் என்ன? ஸ்டார் ஃப்ரூட். ஸ்டார் ஃப்ரூட்டா? என்ன விலை விற்கிறீங்க? 10 ரூபா. 10 ரூபாயா? ஐஸ்கிரீம் என்ன விலை விற்கிறீங்க? இது வெளியிடத்துல 150 ரூபா. ஆனா நான் 80 ரூபாய்க்கு தான் விற்கிறேன். இதை சின்ன பிள்ளைகள் ஆசைப்பட்டு சாப்பிடுவாங்க. ஆனா இதால சளி வரும், ஆனாலும் ஆசைப்பட்டு சாப்பிடுவாங்க. சளி வந்தாலும் சிறுவர்கள் வந்து ஆசைப்பட்டு சாப்பிடுவாங்க. இந்த மழை நேரத்துல இந்த ஐஸ்கிரீம் எடுக்கிறதால பிரச்சனைகள் தான், ஆனா ஆசைப்பட்டு சாப்பிடுவாங்கன்றதுக்காக இதை வச்சிருக்கிறேன். இதை அதுபோன்று பாடசாலையின் நடுகோல்ல வந்து அக்ஷயா பழங்கள் மற்றும் கற்றாழை ஜூஸ் என்ற இந்த கடையில இப்ப நாம இருக்கிறோம். இந்த அக்ஷயா பழங்கள் மற்றும் கற்றாழை ஜூஸ்ல வந்து மாதுளம்பழம் 1 50 ரூபா, விளாம்பழம் 3 50 ரூபா, கற்றாழை ஜூஸ் வந்து 1 கப் 50 ரூபா, தேங்காய் 1 தேங்காய் 100 ரூபா, பெனாட்டு 1 தட்டு 50 ரூபா என்ற விதத்துல வந்து நெடுந்தீவின்ற உள்ளூர் உற்பத்திகளையும் நெடுந்தீவின்ற பொருட்களையுமே இந்த பிள்ளை வந்து விற்பனை செய்து கொண்டிருக்கு. அதுலேயும் ஸ்பெஷல் என்னென்னா, இந்த கற்றாழை ஜூஸில் வந்து நெடுந்தீவு கற்றாழையை எடுத்து அதுபோல் அதுக்கு கலர் போடுறதுக்காக வேண்டிய ரசாயன பதார்த்தங்கள் எதுவுமே சேர்க்காம நாகதாளி பழத்தை எடுத்து அதில் அதில் இருக்கிற அந்த கலரை வந்து சேர்த்து உண்மையாகவே ஒரு தரமான முறையில் தான் இந்த கற்றாழை ஜூஸை விற்பனை செய்கிறா. கிட்டத்தட்ட 4 இப்படி இது நீங்கள் பார்க்குற கப் மாதிரி 4 கப் கற்றாழை ஜூஸ் முடிவடைந்து இது 5வது கப் தயார் செய்யப்பட்டு தந்தையால் தயார் செய்யப்பட்டு இதுல வைக்கப்பட்டிருக்குது. உண்மையிலே இது ஒரு சிறப்பான விடயம். மாதுளம்பழம் 50 ரூபா, 3 விளாம்பழம் 1 பை 50 ரூபா, தேங்காய் 100 ரூபா. நாகதாளி ஜூஸ் வந்து கத்தாழை இது போட்டு இதுல செய்திருக்கிறோம். மற்றது பினாட்டு வந்து
செய்திருக்கிறோம். ஓகே, இந்த நீங்க செய்திருக்கிற இந்த கத்தாழை ஜூஸ் வந்து இந்த கலர்ல வந்திருக்கு. இந்த கலர்ல வந்ததுக்கான காரணம் என்ன? இந்த பழத்தை வச்சு பழத்துல சாறு தான் இதுல செய்திருக்கிறோம். இது நாகதாளி பழத்தோட சாறுல வந்து கத்தாழை ஜூஸ் தயாரிச்சு அதுல கலந்து விட்டுருக்கீங்க. அதனால இது சிவப்பு கலர்ல இருக்கு. உண்மையாவே இந்த சிறுமி இந்த செயற்பாடும் இந்த சிறுமிக்கு உதவிய பெற்றோர்கள் அதுபோல ஆசிரியர்களின் உதவியானது மிகவும் ஒரு சந்தோஷமான விடயமாக தான் இருக்குது. நீங்க குடிக்கிற இந்த கத்தாழை ஜூஸ் வந்து எவ்வாறான சுவையில இருக்குது, இதுல இருக்கிற விஷயங்களை கொஞ்சம் சொல்லிடலாம். இது புற்றுமுழுதா இயற்கையில நேச்சுரலா செய்திருக்கணும். இப்போ பாத்தீங்கன்னா நாகதாளி பழத்தை கலரிங்க்கு யூஸ் பண்ணி அலோவேரா சின்ன பீஸா செய்திருக்கணும். இது உடம்புக்கு நல்லது. நாங்க இந்த காலத்துல சோடா அதுகளை இதுகளை தவிர்த்து இப்படி இயற்கையா கிடைக்கிறதெல்லாம் உங்களுக்கு உடம்போட ஒட்டி கொள்ளும். கட்டாளமான பிறகுங்க, இலவசமா வந்த பிறகுங்க, குறைஞ்ச விலையிலையும் பிறகுலாம் 50 ரூபாய்க்கு இருக்கு, வந்து பிறகுலாம். நீங்க இந்த பாடசாலையில எத்தனை ஆண்டு கல்வி எடுக்கிறீங்க? நீங்க இன்னைக்கு இந்த சிறுவர் சந்தையில வந்து என்னென்ன மாதிரியான பொருட்களை விற்பனை செய்யறீங்கிறத கொஞ்சம் சொல்லுங்க. வேப்பம் பொருட்கள் செய்றீங்க, ஆவரம், கனகா பணியாரம், வடகம், லாம்பழம், ஈட்டுக்கட்டி, ஒடியல்மா, கூனிக்கருவாடு போன்றவற்றை விற்பனை செய்ய. உண்மையிலேயே இந்த நெடுந்தீவில் வந்து இயற்கையான முறையில் இந்த ஆவரம் பூ கிடைக்குது. அதுபோல வேப்பம்பூ, இவற்றை இவர்களது பெற்றோர்கள் நேர்த்தியான முறையில் உலர வைத்து அதை பேக் பண்ணி விற்பனை செய்யறது கொடுத்துக்கிறாங்க. அதுபோல் ஒடியல்மா, இன்னும் கூனிக்கருவாடு, அதுபோல் இந்த வடகம், பினாட்டு, அதை விட மிக முக்கியமாக நீத்துப்பட்டி, இவ்வாறான பல பொருட்களை வந்து இந்த பிள்ளைக்கு கொடுத்து இந்த பிள்ளைன்ற விற்பனை திறனை பெற்றோர்களும் ஆசிரியர்களும் ஊக்கப்படுத்தி இருந்ததை காணக்கூடிய மாதிரி இருக்குது. வாழைக்காய் வச்சு, இது வெங்காயம் வச்சு, இது கடலை சுண்டல். வாழைக்காய் வச்சு 15 ரூபா. ஒன்று பண்ணு. இது வெங்காயம் வச்சு 20 ரூபா. அதாவது பெண்களுக்கு தேவையான ஆடைகள் வந்து மலிவு விற்பனையில இருக்குது. அதாவது ஒரு சாரி 1000 ரூபாய் என்ற ரீதியில சாரிகள் வந்து மலிவு விற்பனையில சிறுவர் விற்று கொண்டிருந்தார். இதுபோல எங்கால இருக்கிற இன்னொரு சாரி வந்து 780 ரூபாய்க்கு போட்டிருக்காரு. அப்படி சரம் என்ன விலை? அப்போ ஒன்று 350 ரூபா, 3 500. ஒன்று 350 ரூபா, 3 1000 ரூபாய்க்கு அது பெண்கள் வந்து அதிகளவான பெண்கள் இந்த சாரியை கொள்வனை செய்கிறத காணக்கூடிய மாதிரி இருக்குது. தீபாவளியை முன்னிட்டு நெடுந்தீவு மகா வித்தியாலயத்திலையும் ஒரு சிறப்பான ஒரு சலுகை அடிப்படையில் உடைகள் விற்பனை செய்யப்பட்டு கொண்டிருக்குது. சிறுமியோரால் வந்து நெடுந்தீவில் இயற்கையாக கிடைக்கின்ற இந்த இளநியை மிகவும் சுவாரஸ்யமாகவும் ரசனையோடையும் குடிச்சு கொண்டிருக்கிறத காணக்கூடிய மாதிரி இருக்குது. இந்த சிறுமியிட்ட கட்டடத்துல இளநீ வந்து அச்சா என்று சொல்றான். அவ்வளவுக்கு இந்த இளநீர சுவை நல்லா இருக்குது. உண்மையாவே சிறுவர்கள் வந்து இந்த ஏனைய கலப்படமான பொருட்களை பருகாம, கலப்படம் இல்லாம இயற்கையாக கிடைக்கிற இவ்வாறான பொருட்களை அருந்துவதன் மூலம் சிறுவர்களும் ஏனைய பெரியவர்களும் ஆரோக்கியமானதாக இருக்கும் என்பதுதான் இந்த சிறுமியின் ஒரு கருத்து. இங்க ஒரு சிறுமியரால் வந்து முறுக்குகள், அதாவது தோட்டாச்சு, அதுபோல முறுக்குகளை விற்பனை செய்து கொண்டிருக்குன்னா வாங்க இந்த சிறுமியிட்ட கேட்டு பார்ப்போம். தோட்டாச்சு என்ன விலை? தோட்டாச்சு என்ன விலை? 100 ரூபாயா ஒரு பாக்கெட்? அதாவது இந்த ஒரு பாக்கெட் 100 ரூபா. அப்படிதான் ஒரு பாக்கெட் தோட்டாச்சு 100 ரூபாய்க்கு விற்பனை செய்யணும். இந்த பாக்கெட் விலை என்ன? 50 ரூபா. அதுபோல இந்தியால லட்டுகளும் விற்பனை செய்து கொண்டிருக்கிறாங்க. லட்டு என்ன விலை தாங்க? 5 ரூபாயா? 5 ரூபா. உண்மையே மிகவும் ஒரு சிறுவர்களை உற்சாகப்படுத்தக்கூடியமான முறையில தான் இந்த விற்பனை முறையும் நுட்பமும் அமைஞ்சிருக்காங்க. அதுபோல இந்தியால அதிகமான மக்கள் வந்து பேரம் பேசி மற்றவர்கிட்ட வந்து சிறுவர்கிட்ட வந்து பேரம் பேசி மாதுளம்பழத்தை கொள்வனை செய்ய காணக்கூடிய மாதிரி. அதாவது
அதாவது இந்த சிறுமி வந்து மாதுளம்பழம் ஊர்லேயே விளைஞ்ச மாதுளம்பழம், நெடுந்தீவு தண்ணி ஊற்றி வளர்த்த மாதுள மரம் என்ற ஒரு முறையில் வந்து இந்த விற்பனையை செய்தா. அதுபோன்று கருவேப்பிலை, சண்டி இலை, தேங்காய், முருங்கைக்காய் இப்படி பல்வேறான அதாவது நெடுந்தீவிலேயே கிடைக்கக்கூடிய மரக்கறிகளை விற்பனை செய்தது மிகவும் ரசிக்கத்தக்க முறையில் இருந்தது. இந்த சிறுமிகிட்ட வாங்க போய் கேட்டு பார்ப்போம் என்னென்ன மரக்கறி அல்லது நீங்க செய்யற விற்பனையில என்னென்ன பொருட்கள் என்னென்ன விலை என்று கேட்டு பார்ப்போம். மாதுளம்பழம் என்ன விலை? 50 ரூபா. 50 ரூபாய்க்கு விற்பனை. முருங்கைக்காய் என்ன விலைக்கு விற்பனை? முருங்காய் தான் எடுத்தாலும் 100 ரூபா. 5 முருங்கை காடுங்க 100 ரூபா. 5 முருங்கைக்காய் சண்டி இலை. சண்டி இலை தேங்காய் என்ன 60 ரூபா. 60 ரூபா. 60. ஒரு தேங்காய் 60 ரூபாய்க்கு. ஒரு தேங்காய் 60. ஏகமான மக்கள் இங்க பாருங்க கொள்வனை செய்துட்டு பாடசாலையில இருந்து வெளியில போய் கொண்டிருக்கின்றாங்க. பேக்கா கொள்வனை செய்திருக்கிறார்கள். அதுபோல இந்த வழியா பாருங்க மக்கள் மிக ஆர்வமான முறையில தான் இந்த சிறுவர் சந்தை நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதாவது பெற்றோர்களும் வந்தார்கள், அதுபோல வெளியிடத்துல இருந்து மக்கள் வந்திருந்தாங்க. அதுபோல சுற்றுலாவியல் அதிகமானவர்கள் வந்து இந்த பாடசாலையில நிறைய விடயங்களை கொள்வனை செய்யறத காணக்கூடிய இருக்குது. அதுபோல இந்த பகுதியில பாருங்க ஒரு சுற்றுலாவி வந்து மிகவும் ரசனையோட பொருட்களை கொள்வனை செய்கிறாங்க. அந்த சுற்றுலாவியை கூட்டிக் கொண்ட இந்த வாகன உரிமையாளர் வந்து நெடுந்தீவில் இவ்வாறான பொருட்கள் இருக்குது என்ற விஷயத்த அவருக்கு விளங்கக்கூடிய மொழியில உண்மையிலே சொல்லி விற்பனை செய்யறத காணக்கூடிய மாதிரி இருக்கு. That's very good. Very good experience. Good experience. Yeah. Really nice. It's a great experience for the children and for them to learn about the how to deal with the customers and the selling and making money and how to invest on something. So I think it's a great experience for the school children. எப்படி இருக்குது தம்பி இந்த சிறுவர் சந்தை? சிறுவர் சந்தை நல்லா இருக்குன்னு சொன்னா நல்ல விலை குறைவா இருக்கு. நான் இந்த வாகனத்துல வந்த பொறிநசை உள்ள கூட்டிட்டு வந்தேன்னா அவங்க சரியா நல்லா ஃபீல் பண்றாங்க. இளநீ எல்லாம் 50 ரூபாய்க்கு விற்கிறாங்க சின்ன பிள்ளைகள். இப்ப கடையில வந்து நல்ல 200 ரூபா நல்லா இருக்கு, நல்ல சந்தோஷமா இருக்கு. இங்க ஒரு அண்ணா அவரால் இளநிய வேண்டிக் கொண்டு உண்மையாவே இளநியை கொண்டு வீட்டை போய் கொண்டு இருக்கிறான். தன் பழக்கம் நான் தேங்காயை நீங்க கொள்வனை செய்து கொண்டு இந்த சிறுவர் சந்தையில இருந்து போய் கொண்டு இருக்கிறீங்க. தேங்காய் என்ன விலைக்கு? தேங்காய் 60 ரூபா, 70 ரூபா, 80 ரூபாய்க்குள்ள எடுத்துக்கிட்டு போறேன். சந்தோஷம். ஆமா, வெளியில அது 100, 120 ரூபா போற தேங்காய் இங்க நல்ல மலிவில எடுத்துக்கிட்டு போறேன். உயர்தரத்தில் கல்வி கேட்கின்ற மாணவிகளும் சிறுவர்களை உற்சாகப்படுத்தும் நோக்கோடு தாங்க கொண்ட காசுகளை கொடுத்து சிறுவர்கள்ட்ட இவ்வாறான முறையில் விற்பனை செய்யுங்க என்று சொல்வதோடு மட்டும் நிற்காம தாங்க வேண்ட பொருட்களுக்கான காசுகளையும் சிறுவர்களுக்கு கொடுத்து மிச்ச காசு எப்படி கொடுக்கணும் என்ற நுட்ப முறையையும் இங்கே அழகாக சொல்லி கொடுத்து, அதாவது சிறுவர்களை ஊக்கப்படுத்தும் விதமாக உயர்தர மாணவர்கள் இவ்வாறான நடைமுறையில் ஈடுபடுவது என்பது மகிழ்ச்சிக்குரிய விடயமாக பார்க்கலாம். வியாபாரம் விற்பனை ஆகிவிட்டு ஒன்றுமே இல்லையா? எல்லா மரக்கறியும் கொடுத்துட்டீங்க. எத்தனை ஆண்டு படிக்கிறீங்க? 6ஆம் ஆண்டு. என்ன பேர்? ஜதீஷ். லாபத்துல இருக்கா? லாபத்துல. இந்த வியாபாரம் செய்யறதுக்கு இந்த பொருட்களை கொள்வனை செய்தது யாரு? அம்மா. பிள்ளைகள் எல்லாம் நல்ல ஒரு சந்தோஷமா இருக்கணும். என்னோட எல்லா பிள்ளைகளோட கையிலையும் காசு இருக்கு. இன்றைக்கு பெற்றோர்மார் வேண்டி கொடுத்த திங்ஸ்களோட தாங்களும் சேர்ந்து சந்தோஷமா தாங்களும் வியாபாரிகள் போல நடந்து கொள்கிறோம். எனவே அவர்களுக்கு எனது வாழ்த்துக்களை கூறி நன்றி. தகப்பனரால் மகனுக்கு பொருட்கள் முடிந்த வேண்டோன்னு அவருக்கான தேவையான பொருட்களை கொண்டு வந்து கொண்டிருக்கின்றார். பாடசாலையின் பழைய மாணவர்கள் வந்து கொண்டிருக்கின்றார்கள். இவங்கிட்ட கேட்டு பார்ப்போம் உங்களோட கால பகுதிகளில் எப்படியான சிறுவர் சந்தை நடைபெற்றதாக இவங்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கொள்ளும். இவ்வாறான சிறுவர் சந்தைகள் இடம்பெற்றதா?
இதை இப்படி பாக்குறதுக்கு உங்களுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு? அதாவது இளமை சிறு வயது ஞாபகங்கள் கண்முன்ன வந்து போகுது. அடுத்த தலைமுறை இந்த வியாபார நோக்கத்துல அந்த மைண்ட் வந்ததுன்னு சொன்னா பிள்ளைகள்கிட்ட எதிர்காலம்லாம் இங்க வாழ்றதுக்கு தகுதியானதா இருக்கும் நாங்க நினைக்கிறோம். நீங்க இவங்க அனைவருமே நெடுந்தீவின் பழைய மாணவர்கள். உண்மையாவே சந்தோஷமா இருக்குது. பழைய மாணவர்களை நாங்க இங்க படித்த பாடசாலையில காண்றது மிகவும் சந்தோஷமா இருக்குது. உங்களோட பள்ளி பருவத்துல வந்து இவ்வாறான சிறுவர் சந்தை முறைகள் வந்து இருந்தது இல்லை? இப்படி ஒரு நிகழ்ச்சியை சந்தோஷப்படுறோம். எத்தனை காலத்துக்கு பிறகு நீங்க இந்த பாடசாலையில காலடி எடுத்து வச்சுக்கிறீங்க? கிட்டத்தட்ட ஒரு இப்போ உள்ளுக்குள்ள வந்தேன்னா ஒரு 50 வருஷம் இருக்கும். 50 வருஷம் இருக்கும். அதாவது 50 வருடத்தின் பின்னர் கூடி நெடுந்தீவு மகாவித்தியாலயம் தங்களுடைய வாழ்வாதாரத்திற்காக பல தொழில்களை மேற்கொண்டிருந்த மக்கள் கூட இந்த வியாபாரத்து நிமித்தம் நீங்களும் இந்த பாடசாலையின் பழைய மாணவர். அதுபோல உங்களோட சிறுவயது கால பகுதிகளில் இவ்வாறான சந்தை முறைகள் இருந்ததா? இதை பற்றியான உங்களோட அபிப்பிராயம்? இப்படி முறை இருக்கு இல்லை, நான் இதில் நல்ல ஆரம்பமாக நினைக்கிறேன். இப்படியே தொடர்ந்து நடந்தால் எல்லாருக்கும் சந்தோஷம். இந்த பிள்ளைகளுக்கும் ஒரு வழிகாட்டு முறைகளாக இருக்கும். என்ன வாழ்வை முன்னேற்றத்துக்கு ஜாழ் நெடுந்தீவு மகாவித்தியாலயத்துல ஒரு பாட விதான செயற்பாடா இந்த சந்தை நடவடிக்கை இடம்பெற்று கொண்டிருக்கிறது. தரம் 6, 7, 8, 9 ஆகிய தரங்களை உட்பட்ட மாணவர்கள் இந்த சந்தை நிகழ்வுக்கு தங்களை தயார் செய்து இப்பொழுது அது இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. எங்களுடைய பாடசாலையின் சோவன் ரூபஸ் அருட்தந்தை, மதிப்புக்குரிய அருட்தந்தை சோவன் ரூபஸ் ஆசிரியர் அவர்கள் இந்த சந்தை நடவடிக்கையை தலைமை தாங்கி அதை மிக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிறார். இப்ப இந்த சந்தையில பொருட்களை பார்த்தீங்கன்னு சொன்னா முழுக்க நெடுந்தீவு தன்னிறைவுக்கான உற்பத்தி பொருட்கள் தான் இங்க அதிகமாக இருக்கிறது. இப்போ உதாரணமா புழுக்கொடி, பினாட்டு, முருக்கங்காய், நெடுந்தீவில் உற்பத்தி செய்யப்பட்ட மரக்கறிகள், முக்கியமாக தேங்காய். இப்ப தேங்காய் எல்லாம் பாத்தீங்கன்னு சொன்னா சந்தை நடவடிக்கை ஆரம்பிக்க முதலே தேங்காய் அவ்வளவும் விற்று தீர்ந்து விட்டது. இப்ப இங்கு யாழ்ப்பாணத்தை சேர்ந்த ஆசிரியர்களுக்கு தேங்காய் உண்மையிலேயே பற்றாக்குறையாக இருக்கிறது. அந்த அளவுக்கு மிக மலிவான விலையில் எங்களுடைய மாணவர்கள் இந்த சந்தையை நடவடிக்கையை மேற்கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையில் அந்த மாணவர்களுக்கு ஒத்துழைப்பு வழங்கிய பெற்றோருக்கும் நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த சந்தை நடவடிக்கை மிக சிறப்பாக இடம்பெற எங்களுடைய வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். Thank you. Yeah, hello. I'm fine. Actually, I'm very happy to see you, this little baby. He's a very smart guy, smart and very talented boy. Actually, I'm exactly I appreciate his great service. Yeah, thank you. இவ்வாறான பல விடயங்களை உள்ளடக்கியதாக இன்றைய நெடுந்தீவு மகாவித்தியாலயத்தில் நடைபெற்ற தீபாவளியை முன்னிட்டு நடைபெற்ற சிறுவர் சந்தையானது மிகவும் மகிழ்ச்சிகரமான முறையிலையும் சிறுவர்களை உற்சாகப்படுத்தக்கூடிய மாதிரியான முறையிலையும் இடம்பெற்றது என்பதை யாருமே மறக்க முடியாது. காரணம், அதிக அளவான சிறுவர்கள் சந்தோஷமாகத்தான் இந்த வியாபார முறையை பார்த்தாங்க. அதுலேயும் தங்களோட கைகளில் இந்த காசுகள் புழங்குறது என்பது சிறுவர்களுக்கு ஒரு பெரிய ஒரு அவா. நாமளும் சிறுவராக இருக்கிற காலப்பகுதிகளில் இப்படியான நிகழ்ச்சிகள் நடைபெறையிலேன்னு நாம யோசிக்கிற மாதிரி, நம்ம கையில் காசுகள் இருக்கலேன்னு நினைக்கிற மாதிரி இல்லாமல் இப்பத்தே உள்ள சிறுவர்கள் இந்த காசு முறைகளை மிக இலகுவாக கையாளுறதை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. இதுவரை இந்த வீடியோவை நீங்கள் முழுமையாக பார்த்துருப்பீங்கன்னு நம்புகிறேன். தொடர்ந்து இது போன்ற பல நெடுந்தீவில் நடைபெறும் வீடியோக்களை இந்த யூடியூப் தளத்தினூடாக பதிவிடலாம் என்று யோசிக்கிறேன். இதுவரைக்கும் எனக்கு ஆதரவு வந்த அனைவருக்கும் நன்றிகள்.